ஹை அண்ட் லோ சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அண்ட் மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க. ஹலோ ஆல் வெல்கம் டு மை சேனல். ஸோ இன்னைக்கு எபிசோட் எல்லா பேரும் பார்த்துருப்பீங்க அண்ட் கண்டிப்பாக பாலாஜியோட பழைய முகத்தை பார்த்துருப்பீங்க. ஆரி கிட்ட நல்லா பேசுகிற மாதிரி பேசி ஆரி சொல்கிறத அப்படியே அடுத்தவங்க கிட்ட சொல்கிறதா முன்னாடியும் பண்ணாரு. அண்ட் இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா எபிசோடில் ரம்யாட்டையும் அஜித்தையும் அதான் பண்ணாரு. அன்னைக்கு ஆரி அண்ட் பாலாஜி ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து பேசி கட்டி பிடிச்சதுக்கப்புறம் பாலாஜி ஆரி கிட்ட எல்லாமே ஓகேன்ற மாதிரி தான் பிஹேவ் பண்ணிட்டு இருந்தாரு. அண்ட் ஆரியும் அதுக்கப்புறம் பாலாஜி ஒரு இடத்துல கூட எதுவுமே சொன்னது கிடையாது. பட் இன்னைக்கு பாலாஜி ஆரி அன்னைக்கு சொன்னது எல்லாமே மனசுல வச்சுட்டு யார்கிட்ட சொன்னா இன்னும் ஹேட் அதிகமாகுமோ அவங்க கிட்ட எல்லாமே ஷேர் பண்ணிட்டாரு. அண்ட் நெக்ஸ்ட் பர்சன் யாருன்னு அஜித். இவருக்கு ஸ்டார்டிங் வீக்ல இருந்து இப்ப வரைக்கும் நாமினேஷன் யாரு கேட்டாலும் ஒரே ஒரு பேரை தான் சொல்லுவாரு, ஆரின்ட்டு. அண்ட் அஜித் இன்னைக்கு எபிசோட்ல சொல்லியிருந்தாரு 70 நாள் ஆடியன்ஸ் தான் சேவ் பண்றாங்க, ஆரி சும்மா ஏதாவது சொல்லிட்டே இருக்காருன்ட்டு. அண்ட் இன்னொன்னு சொல்லியிருந்தாரு, ஆரிய பத்தி பின்னாடி தப்பா பேசுறதுல எனக்கு துளி கூட வருத்தம் இல்ல செய்யின்ட்டு. சோ அஜித்தோட ஸ்ட்ராங்கான கண்டஸ்டன்ட் சனம் செட்டியா இருக்கட்டும், சுரேஷ் எவிட் ஆனதா இருக்கட்டும், உங்க ரெண்டு பேரும் எவிட் ஆனதுனால தான் பாத்தீங்கன்னா அஜித்துக்கு இவ்வளவு ஓவர் கான்பிடன்ட் வந்திருக்கு. அண்ட் ரம்யா சொன்னாங்க ஆடியன்ஸ் தான் எல்லா பேரும் பாத்துக்கி இருக்காங்க. சோ ஆடியன்ஸ் தான் யாருக்கு தகுதி இருக்கு தகுதி இல்ல, யாரு டைட்டில் வின்னர் ஆகணும்னு சொல்லிட்டு அவங்க தான் டிசைட் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் ரம்யா சொன்னது கரெக்ட் தான், யாருக்கு தகுதி இருக்குன்னு சொல்லிட்டு ஆடியன்ஸ் ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன்.